அழகே அழகு சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மதியோட அப்பாவும் அம்மாவும் விருந்துக்கு அழைக்கிறதுக்காக சுரேஷோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே மலர் இருந்துட்டு அவங்கள உட்கார சொல்கிறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்ததாக விருந்துன்னு ஒன்று ஏற்பாடே பண்ண முடியல. இவருக்கும் இப்போ தான் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆச்சு, அதனால் இப்போ விருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் மதிக்கிட்ட கேட்டிருந்தேன். மதியம் குன்னக்குடி போயிட்டு திரும்ப வர்றதா சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ நேரத்துக்கு வந்தால் உங்கள் எல்லாத்தையும் பார்த்து விருந்துக்கு அழைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்களே இப்போ வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது, இப்போ தான் உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு தோணுதா, இப்போயாச்சும் தோணுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சுரேஷ் இருந்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, என் அப்பா என் அம்மா என்ன வாங்கி கொடுத்தாலையும் அவங்க எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டுக்கிறாங்க, என் அண்ணனும் என் அன்னிக்கு வாங்கி கொடுத்தாலையும் சாப்பிட்டுக்கிறாங்க, உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கும் பசிக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் ஆர்டர் பண்ணேன், தனித்தனியாக ஆர்டர் பண்ணால் லேட்டாக வருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நானும் இதேவே நான் ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீ என்னடனாக்க எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதை நான் சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் ஏதோ கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் அதை ஆர்டர் பண்ணதுனால நானும் சாப்பிட முடியாமல் போச்சு இல்லை அப்படின்ற மாதிரி மதியம் ஒரு பக்கம் சொல்லி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு வழியாக அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சுரேஷை பார்த்து நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விருந்து கலைக்கிறதுக்காக வந்திருக்காங்க, நீங்களும் எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பாக வரணும், தங்கராஜ் சாருக்கும் சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு இருக்கிற வேலையில் அங்கே வர்றதெல்லாம் ரொம்ப சந்தேகம்தான், சரி நீங்களாம் இவ்வளோ தூரம் கூப்பிட்றதுனால நாங்கள் வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மலரோட பிறந்தநாள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் மலருக்கு என்ன பிடிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கவும் பட்ஜெட் கம்மியாக பாருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன அவ்வளோ பணத்தை செலவழிக்கிறவளா அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கோ கோவம் வந்து நைட்டில் என்ன பைக் டிரைவிங் கூட்டிகிட்டு போகணும், ஒரு டீயை வாங்கி கொடுக்கணும், அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகணும், இவ்வளோதான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.